ப்ரோ இந்த மாதிரி கை உடைஞ்சிருந்தா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? ப்ரோ இதுக்கெல்லாம் 2 நாள் எண்ணெயை போட்டு நீ விட்டாலே சரியாயிரும் ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ, இதுக்கெல்லாம் கண்டிப்பா சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சே ஆகணும். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வேணாங்க, எண்ணெய் கட்டு தான் பெஸ்ட். அடே இந்த முக்குலக்கு கோயில் போய் மதுரை சிறுநீர் போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 4 பேர் 4 விதமாக பேசிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். 2 குட்டி பசங்களும் விளையாடும் போது விழுந்து 2 கை எலும்பும் உடச்சிட்டு வந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எலும்பு 2 நல்லா வளைஞ்சு மேலே தூக்கி இருந்து. இதுக்கு நிறைய பேர் சொன்னது ஆப்ரேஷன் பண்ணும், அது பண்ணும். அவங்க அப்பா வந்து மயக்கமெல்லாம் கொடுக்க வேணாம், ஆப்ரேஷன் தேட்டர்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம், ஆனால் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அவனுக்கு சின்னதாக 2 ஊசி கொடுத்து வலியை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த 2 எலும்பையும் நேர் பண்ணி விட்டு ஒரு மாவு கட்டு போட்டு அவனோட கையை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ரே பார்த்தோம்னா அந்த கை எந்த அளவுக்கு நேராக இருக்குன்னு தெரியும். இதை அழகா 4 வாரத்திலிருந்து 6 வாரம் விட்டா அவன் கை நேராயிடும். இதை தவிர வேற ஏதாவது ஒன்று பண்ணி கையை கெடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா அவன் கை கோணையாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்தாலே சர்ஜரி பண்ணுவாங்கங்கிற பயத்தை முதல்ல உங்க மனசுலேருந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவையில்லை. ஸோ அடிப்பட்ட உடனே எக்ஸ்ரேவே பார்க்காம என்ன பிரச்சனைனே தெரியாம எண்ணெய் கட்டோ முட்டை கட்டோ போட்டு லைஃப் லாங் சஃபர் ஆகாமல் இருக்கணும்னா முதல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸுக்கு என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க டாக்டர் கை.